ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க வீட்டு செடியாண்டந்து ஒரு பூச்சி ஒன்று போயிட்டுருக்கு. அது என்ன பூச்சின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது இந்த பூச்சி தான். பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்குமா, ஆனால் இது குப்பை பூச்சின்னு சொல்கிறாங்க. அது இந்த செடிங்களாண்ட இருக்க குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி அது மேலே வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். அது மேலே நம்ம முடியெல்லாம் இருக்குது பாருங்கள். கீழே இருக்க முடி, குப்பை, பேப்பரு எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி அது வச்சுட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ நான் இந்த பூச்சை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூச்சை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அது மேலே எவ்வளோ டஸ்ட்டு, எவ்வளோ குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு அது எவ்வளோ பொறுமையாக வந்துட்டுருக்குன்னுட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இந்த செடியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி இடத்துல தான் அந்த பூச்சி நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இலையெல்லாம் சாப்பிட்ருமா அந்த செடி. ஸோ இது பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம்னு சொல்லியிருக்காங்க. இது கொய்யா செடி பாருங்கள், ஒட்டு செடின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே ஒரு காய் ஒன்று காய்ச்சிருக்கு. சின்ன செடி தான், ஆனாலுமே காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதை தான் ஒட்டு செடின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரைநெல்லிக்காய் செடி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி. இது மாதுளம் செடி. என்ன பெரி? இது கிராஸ். இது பார்த்திங்கன்னா கிராஸ்பெரி. அதோட பூ பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த பழம் பேர் தான் கிராஸ்பெரி. இதை பார்த்திங்கன்னா காய் காய்ச்சிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பச்சையாக காய்ச்சி அதுக்கப்புறம் ரெட் கலரில் வரும். ஸோ நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். யாரெல்லாம் இந்த செடி பார்த்துருக்கீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம். ராம் சீத்தாவா? இது ராம் சீத்தாப்பழம். இது முழு நெல்லிக்காய் செடி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாஞ்செடி. இந்த லைன் ஃபுல்லாக செடி தான் நிறைய இருக்கும் பாருங்கள்.